கேட்ட உடனே தேவி என்ன பண்ணினாள்? வால்மீகி ரெண்டு கண்ணாலையும் ஜலத்தை கொட்டி போன அழுதாளா? தன் பர்த்தாவ அந்த ராட்சசிகள் நிந்திச்சது பொறுக்கலையா? நேத்ராப்யாம் அசுபூர்ணாப்யாம் இதம் வசனம் அப்ரவீத். ரெண்டு கண்கள்னாலையும் ஜலத்தை கொட்டினாளாம் தேவி. ஆமா, பதிவிரதையோ இல்லையோ, பர்த்தாவை சொல்லி பொறுக்க மாட்டாள். அசடா இருந்தா 6வது இவ புருஷன வயசா இவனும் ஒரு அத்தியாயம் இவள். நேத்ராப்யாம் அசுபூர்ணாப்யாம் இதம் வசனம் அப்ரவீத். சொன்னாளாம். என்ன சொன்னாள்? தீனோவா ராஜ்யஹீனோவா யோ மே பர்த்தா சமே குரு தம் நித்யமனுரக்தாஸ்மி யதா சூர்யம் சுவர்ச்சலா. ஒரு 11 பதிவர்தைகளை பொறுக்கி நம்ம தேசத்தில் உள்ள பதிவர்தைகளை அவ பேரை சொல்லி அவர்கள் புருஷனை அண்டினது போல் நான் அண்டினவள் என்று சொல்றாள் தேவி. அந்த 11 பதிவர்தைகளும் கஷ்டப்பட்டு க்ஷேமத்தை அடைஞ்சவாள். அவன் சாத்தியங்களுக்கு கஷ்டம் வரும், பொறுப்பாள். மகத்தான வாக்கியத்தை பின்பு அடைந்து விடுவார்கள். அதை சொல்வதற்காக தீனோவா ராஜ்யஹீனோவா யோ மே பர்த்தா சமே குரு தம் நித்யமனுரக்தாஸ்மி யதா சூர்யம் சுவர்ச்சலா யதா சசீ மகாபாகா சக்ரம் சமுபதிஷ்டதி அருந்ததி வசிஷ்டம் ச ரோஹிணீ சசினம் யதா லோபாமுத்ரா யதாகஸ்த்யம் சுகன்யாச்சவனம் யதா சாவித்ரீ சத்யவந்தம் ச கபிலம் ஸ்ரீமதி யதா சௌதாசம் மதயந்தீவ கேஷினீ சகரம் யதா ஐஷதம் தமயந்தீவ பைமீபதி மனூரதா ததா விக்ஷ்வாகுவரம் ராமம் பதி மனூரதா. சொன்னாலாம் 11 சாத்திரிகளுடைய பேரை சொன்னாலாம். என் பிரபு அழையோ ராஜ்யஹீனனோ அவன் தான் எனக்கு தெய்வம், அவன் தான் எனக்கு பர்த்தானாலாம். தீனோவா ராஜ்யஹீனோவா யோ மே பர்த்தா சமே குரு. அவன் ஏழையோ ராஜ்யஹீனனோ எப்படி இருந்தாலும் என்ன அர்த்தம்னா அவளுக்கு அவன் ஏழைன்னா ராஜ்யம் இல்லாதவன் சீத்தை கண்ணுக்கு தெரியலையா, மனசுக்கு தெரியலையா? அவன் நீங்க என்னமோ சொல்றேன், அவன் எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், அவன் தான் எனக்கு குரு, அவன் தான் எனக்கு பர்த்தா தெய்வம். தம் நித்தியம் அனுரக்தாஸ்மி, அவனையே நான் நித்தியம் அண்டி பிழைக்கிறேனாக்கம். யார போல தெரியுமோ? யதா சூரியம் சுவர்ச்சலா, சூரியனையே எப்படி சுவர்ச்சலை என்ற பத்னி அண்டினவளோ, இந்திராணி எப்படி இந்திரனையே அண்டினவளோ, எப்படி அருந்ததி வசிஷ்டரே அண்டினவளோ, எப்படி ரோகிணி சந்திரனையே அண்டினவளோ, அகஸ்தியரே லோபாமுத்திரை அண்டினவளோ, செவனவே சுகன்யை செவனரையே அண்டினவளோ,